சினி சாங்ஸினுடைய பைத்தியம். அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன், மோளம் வாசிப்பேன், அந்த டோன்லாம் வாயாலே பாடிக்கிட்டு இருப்பேன். சினிமா பாட்டுலாம் பாடாதரா, சாமி பாட்டு பாடுறான்னு வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமாக சொஞ்சு கம்மியாகலை. ஒரு டைம் ஆயத்தமாக வால்யூம் 1 ஒரு வால்யூம் கிடச்சிது. அந்த வால்யூமில் ஒரு சாங் ஃபஸ்ட்டு பாட்டு, அதை கேட்டதுக்கப்புறம் ஆயத்தமா ஆயத்தமா இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா, அவர் எப்போதும் வரலாம் ஆயத்தமா. இந்த பாட்டு கேட்டதுலேருந்து நான் சினிமா பாட்டு பார்க்குறதும் கேட்குறதும் பாடுறதும் கம்மியாயிடுச்சு. விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, கம்மியாயிடுச்சு. கண்டிப்பாக அந்த தாக்கத்தை ஷேர் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இப்போது குறுக்க பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் பாஸ்டருடைய பாடல்கள் நிறையா வந்துச்சு. பாஸ்டர் ஜோசப் ஆல்ரின் அவருடைய பாட்டு வந்துச்சு. இவங்களாம் திடீர்னு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. நிறைய பாடல்கள் வச்சு இவங்க சர்ச்செலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 2008-7 வந்த ஆயத்தமா வால்யூம், அப்போ வந்த பாட்டு இன்ன வரைக்குமே மக்கள் மத்தியில் பாடப்படவும் மாட்டேங்குது. அதிகம் கேட்குறாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சர்ச்சிலையும் அந்த சைடில் யாரும் பாடலை. ஸோ அதுக்காக தான் நான் பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல விஷயம் நீங்களும் கேட்டு பாருங்கன்றதுக்கு தான். இந்த பாடல்கள், அந்த மியூசிக் எல்லாமே அழகாக கொடுத்துருப்பார். வித்தியாசமாக இருக்கும். லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவருடைய கவிதைகள் அழகாக இருக்கும். மியூசிக்ஸும் சூப்பராக இருக்கும். ஒன்று மியூசிக்காக அதை கேளுங்க, இல்லைனாக்கா வாய்ஸுக்காக கேளுங்க, இல்லை அந்த ரிதம் அதுக்காக கேளுங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் மணவாட்டி போல நீ காத்திருந்தால், மணவாட்டி போல நீ காத்திருந்தால், அவர் நாமத்தை தினமும் போற்றியிருந்தால். மணவாட்டி மாதிரி காத்திருக்கணும். அந்த ஓமையில் வரும் பார்த்தீங்களா, 10 கன்னிகைகளும், அதுபோல் மணவாட்டி மாதிரி நம்ம காத்திருக்கணும். ஒரு மணவாளன் எப்போ மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு ஒரு மணப்பெண் எப்படி காத்திருப்பாங்களோ அப்படி காத்திருக்கணுன்றது அந்த வாய்ஸ் அழகாக, மணவாட்டி அழகாக இருக்கும். நாமத்தை தினமும் போற்றியிருந்தால், மேகங்கள் மீதீனில் வந்திடுவார், உன்னை மோட்சத்துக்கு அழைத்து சென்றிடுவார். புவியை வெறுத்திட ஆயத்தமா, அந்த பரனை பற்றி கொள்ள ஆயத்தமா. அதாவது எப்பேற்பட்ட மெசேஜுங்க அந்த லைனில். அது புவியை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணுன்ற வார்த்தை எவ்வளோ பர்சன்ட் நம்ம கேட்டிருப்போம். இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப பாடி பாடி மனசுக்குள்ளே ஓடி சரியான ஒரு விஷயத்தை மைண்டில் நம்மளுக்கு புரிய வைக்கும். சத்தியத்தின் பாதை, கிறிஸ்துவின் பாதை, கிறிஸ்துவின் வழியில் நாம் எப்படி வாழ்கிறது, அது அழகாக நம்மளுக்கு பழக்க வைக்கும் இந்த பாடல். நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் யார் எவர், நான் பெரிய ஆள், நான் பெரிய ஃபேமஸான ஆள் சொன்னான்னு பார்க்காதீங்க. நான் ஒருத்தவன் ரட்சிக்கப்படுறதே பெரிய விஷயம் தாங்களே. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஸோ அதே போல் இந்த சினிமா பாட்டை ஓடவே முடிறா. ஒரே ஹாரிஸு, இளையராஜா ஃபேன், ரஹ்மானுடைய பைத்தியம், அதில் அனிருத் பீட்டு, அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கிறேன். என்னால் இந்த சாமி பாட்டை கேட்குறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஜான் ஜெபராஜ் பாட்டு தான் கேட்டுருந்தோம், இப்போ அவரும் தான் ஒரு மாதிரி ஆகிட்டாருன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீலில் இருந்தால், ஏதோ ஒரு ஃபீலில் இருந்தால், ஆயத்தமா வால்யூம் 1 இப்போ ஆயத்தமா வால்யூம் 7 வரைக்கும் கொடுத்துருக்குறாரு. 70 பாட்டு. ஒரு பாட்டு கூட எனக்கு பிடிக்காமல் இல்லை. இப்போ பெர்க்மான் சையா சாங் இருக்குது, ஒரு 10 பாட்டு ஒரு வால்யூமில் விட்றாருன்னு வச்சிங்களேன். நான் மனசார சொல்கிறேன், எனக்கு ஒரு 2-3 பாட்டு அதில் பிடிக்காது. மியூசிக் பிடிக்காது, இல்லை அவர்கிட்ட அந்த டோன் குவாலிட்டி ஏதோ ஒன்று பிடிக்கலன்னு வச்சிங்க, ஏதோ ஒன்று பிடிக்காது போயிடும். அது ஏன் தெரியாது, பிடிக்காது போயிடும். ஆனால் 70 பாட்டுமே எனக்கு பிடிக்கும். சும்மா சொல்ல, நீங்கள் கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி தான், கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட், தேர்டு கேட்டு பாருங்கள். அந்த லிரிக்ஸ், அந்த ரிதம், இல்லை வாய்ஸ், ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிரும். அதன் மூலமாக உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஓகேவா? புவியை வெறுத்திட ஆயத்தமா, அந்த பரனை பற்றி கொள்ள ஆயத்தமா.
ஆயத்தமா ஆயத்தமா வால்யூம் 1 ஃபஸ்ட்டு பாட்டு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.